Praise be to the name of God. நேற்று சில காரியங்களை நாம் பார்த்தோம். Yesterday we saw to certain things. இந்த விஷயங்களை பேச வேண்டும் என்று சில சந்தர்ப்பங்களில் ஒரு எண்ணம் வரும். Sometimes பின்பு அதுக்கு நாம் ஒரு தகுதியா என்று ஒரு சோறு வரும். இப்படியே பல நாட்கள் போனது. Sometime a thought will come to tell certain things, but suddenly some weariness and some trouble will come, and like this some days pass by. கர்த்தருக்கு சித்தமான இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சபைக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும். If it is the will of God, this movement, Lord must bless these words and make it a blessing unto the church. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் விலையேறப்பெற்ற பரலோக ஐஸ்வர்யமாக இருக்கிறது. Every word of God is a precious heavenly riches. அந்த வார்த்தை கனப்படுத்தப்பட வேண்டும். These words are to be honored. அது கண்ணியமான எந்த இருந்தாலும் எனக்கு கர்த்தர் மன்னித்து என்னை சுத்திகரிக்க வேண்டும், கேட்கிறவனை சுத்திகரிக்க வேண்டும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Anything which is strange unto that, Lord must cleanse it and cleanse me and cleanse the church, and it should be a blessing unto the church. Let us all pray for that. அருமையான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையின் நம்முடைய இரக்கத்தின் நம்முடைய கர்த்தாவே, நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னித்து நம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்முடைய வசனத்தை பேசவும் கேட்கவும் பாக்கியவனும் கிருபைதானம் இயேசு நாமத்தில் சுவாமி. மனுஷனை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. God had a purpose concerning man. உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னமே அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவனாக கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். Before he could form the world, before the foundation of the world, he had chosen man so that he may be holy and without blame in Christ in love. That's what we read in the chart. அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவனான ஒரு மனுஷனை கிறிஸ்துக்குள் தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, Not only God chose as a man in Christ Jesus that he should be holy and without blame. உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னமே பிதாவும் குமாரனும் ஒருவர் அன்பா இருந்தார்கள். Before the formation of the world, Father and Son, they were loving one another. யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். We see that in John 17:24. யோவான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Even in 1 John 2nd chapter 8th verse we see that. ஒரு பிதாவும் ஒரு குமாரனும் இருக்கிறார்கள். Father and Son were present that time. அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள். And they were loving one another. அவர்களுக்குள்ள மனுஷனை பற்றிய ஒரு நோக்கமும் இருந்தது. And in them they had a purpose concerning man. ஒருவர் அன்பாக இருந்தால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். And there was a purpose for them to be one loving the other. ஒரு நோக்கம் இருந்தால் தான் ஒருவர் அன்பாக இருக்க முடியும். Only if there is a purpose, both the people can be in love. ஒரு புருஷனும் மனைவியும் ஒருவர் அன்பாக இருந்தால் சொன்னால் அதன் மூலம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கவும் அல்லது இனத்தார் சொந்தத்தாரோடு சேரவும் ஒரு அன்பின் குடும்பத்துக்காகவே அவர் ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள். If husband and wife they are in love together, it means through them children will be born, they will be in good unity with all the relatives and other things. That means they are loving one another. அதே போல பிதாவும் குமாரனும் ஒருவர் அன்பாக இருந்தால் அந்த அன்பை இன்னும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிலர் அவசியப்பட்டது. In the same way, Father and Son also were in love to one another, and for that love to be experienced, others also were required. அதுதான் மனுஷனை பற்றிய அனாதியாக தேவன் குழந்தை நிச்சய நோக்கம். That is the everlasting purpose concerning man. அந்த நோக்கம் அன்பில் மனுஷன் பரிசுத்தம் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம், அதற்காக மனுஷனை நேசிக்க வேண்டும்ங்கிற நோக்கம் மாறாததாகவே இருக்கிறது. The purpose that the man should be holy and without blame, and man should be with love, that's an unchanging love. மனுஷன் அந்த நோக்கத்துக்கு மாறி சத்துருவா போனாலும் தேவன் பக்கம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. Though man went as an enemy contrary to this love, but there is no change at all in the aspect of God. ஏசாயா தன்னை அசுத்தன் பூமி முழுவதும் அசுத்தம் என்கிறான். ஆனால் செராபின்கள் சொல்லுகிறது பூமி முழுவதும் கர்த்தரை அறிவினாடு நிரம்பி இருக்கிறது. Isaiah says, I am unclean, the earth is full of uncleanness, but the seraphim says that the earth is filled with all goodness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. எப்படி பிதாவும் குமாரனும் அன்பாக ஒருவர் நேசிக்கிறார்களோ
அதே போல ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும், அவன் தேவனை நேசிக்க வேண்டும், இவர்கள் ஒருவரை நேசிக்க வேண்டும். As father and son are loving one with loving one another, in a similar way man has to be created, and that man who has been created, he also should be in love with them. அந்த மேன்மையான கருத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஒருவர் அன்பாருங்கள், முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை நேசிங்கள் என்று புதிய ஏற்பாடுக்கு கற்றுக் கொண்டு வந்தார். And with that purpose only Lord Jesus Christ, the New Testament period, it says that with all your heart, with all your mind, with all your soul, love one another. வேதம் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அந்த வேதத்தினுடைய முன்மாதிரி உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னே இருந்த ஒரு காரியம்தான். The law, the Bible was revealed through the mouth, but the purpose of this law was there before the foundation of the world. அது ஒரு குறித்த காலத்தில் ஒரு எழுத்தின் உருவத்தில் ஒரு ராஜ்யத்தின் உருவத்தில் அது வெளியே வந்தது. In the appointed time, in the form of a letter, in the form of a kingdom, it was manifested. இந்த காரியத்தை நிறைவேற்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று பேர் கிரியை செய்தார்கள். For this to be accomplished, Father, Son and the Holy Spirit operated. பிதா என்று சொன்னால் சகலவிதமான ஜோதிகளுக்கும் பிதா என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். In James 1:17, when we call Father, he is the Father of all lights. அவர் சகலவிதமான நன்மைகளுடைய ஊற்று. And he is the offspring of all goodness. சகலவிதமான நல்வரங்களும் அவரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. And all the good gifts proceeded from him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அதுதான் பிதாவுடைய ஒரு சுபாவம். That is the character of Father. அந்த பிதா குமாரன் மூலம்தான் வெளிப்படுவார். That Father only will be manifested through the Son. பிதா அப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் யாருக்கும் தாமாக வெளிப்படுறதில்லை. Though Father is in this manner, on his own he will not be manifested to anyone. அவர் குமாரன் மூலம்தான் வெளிப்படுவார். Only he will be revealed through the Son. ஆனால் தான் எந்த ஈவும் ஜோதியுடைய பிதாவிலிருந்து வருகிறது. அந்த ஈவில பிரதானமானது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. All the good gift comes from the Father of lights, and you have been saved through faith, by grace through faith, and this is the gift of God. கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். The gift of grace is the eternal life coming through Lord Jesus Christ. இந்த கிருபையின் காலத்திலும் ஜோதிகளுடைய பிதா தன்னுடைய குமாரனின் மூலமாகத்தான் கிருபை வரத்தை உலகத்துக்கு நித்திய ஜீவனை தந்தருளுகிறார். In the time of grace, the Father of lights is given through his Son this grace, and it gives eternal life unto the world. இந்த குமாரனுடைய சுபாவம் அடுத்தபடியாக குமாரன் அவருடைய சுபாவம் என்ன? Next to that, what is the character of the Son? முதலாவது அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். In the first place we see that he was begotten. அதைத்தான் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பு நான் அனாதியாக ஜெனிப்பிக்கப்பட்டேன். Before the foundation of the world, as everlasting, I was begotten. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இரண்டாவதாக ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரன் அனாதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். Son was been begotten as an everlasting God. He was anointed. அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவராகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னமே காணப்படுகிறார். Before the formation of the world, as a person who has been begotten and anointed, he was seen. அது மாத்திரமல்ல, அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Not only that, he was a lamb of God slain from the foundation of the world. அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. He was begotten, he was anointed, he was a lamb of God who was slain. அல்லது சுய சித்தம் செய்யாதபடி தேவ சித்தம் செய்கிறது, அதுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Lamb which is slain shows that not doing the self will but doing the will of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. தேவன் உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னே குமாரன் மூலமாக தான் இதை உண்டாக்கினார். Before the formation of the world, God created the world through his Son. ஆனால் தான் என் ஓங்கிய புயத்தினால எல்லா உலகத்தை உண்டாக்கினேன் என்று வாசிக்கிறோம். That is what we read, that with the outstretched arm he created all the world. அந்த புயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That arm is Lord Jesus Christ. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? To whom is the arm of the Lord revealed? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. And he has no beauty or comeliness. அப்பொழுது தன்னுடைய புயத்தினால இந்த பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். And through his arm and everything in this world, on this earth he created. அந்த புயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That arm is Lord Jesus Christ. அவரை கொண்டும் அவராலும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. That is why it is written, through him, for him and of him everything was created. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். And through him he created the worlds. அப்படி உலகங்களை உண்டாக்கும்போது while creating the worlds, அவர் அதற்காக ஒரு காரணஸ்தரா இருக்கிறார். and he was a person responsible for that.
நீ பூமியை உண்டாக்கும் போது நான் அனாதியாக ஜனிப்பிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. அர்த்தம் என்ன? When it is mentioned there, while forming the world, I was begotten as அனாதியாக தேவன் குமாரன் இருந்தார். As an everlasting God, he was seen as a son. பிதா எப்பொழுது இருந்தார் அப்பொழுது குமாரனும் இருக்கிறார். As the Father is there, Son also was there. ஜனிப்பிக்கப்படுவது சொன்னாங்க. அர்த்தம் என்ன? What do you mean by telling it begotten? இவைகள் எல்லாம் உண்டாக்குறதுக்கு அவரை ஒரு காரணஸ்தராக நியமிக்கிறார். He was a person responsible to create all these things. அவரே அல்லாதபடி ஒன்றும் உண்டாகிறதில்லை. Other than him, nothing is there. சகலமும் அவர் காரணத்தின் மூலமாக உண்டாகிறது. Everything has been created only through him. ஆனால் தான் இயேசு கூட என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிற்கு வரார். That is why Jesus also says, other than me, no man can come unto the Father. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். And he said, I am the way, truth and the life. அதே போல சகலத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னமே குமாரன் ஜனிப்பிக்கப்பட்டு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். Before creating everything, Son was begotten and he was anointed. சுய சித்தம் செய்யாத ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருந்தார். And he was a lamb slain, not doing his own will. அதே போல நாமும் ஜனிப்பிக்கப்பட வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், ஏதாவது ஒரு காரணத்திற்காக நாம் நியமிக்கப்பட வேண்டும். In the similar way, we should be begotten, we should be anointed for certain particular thing. We should be seen. நாமும் சுய சித்தம் செய்யாதபடி கர்த்தரை பின்பற்ற வேண்டும். Even we not doing our own will, we must follow the Lord. அதுதான் குமாரன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அருள், ஒரு கிருபை. That is the grace what you can receive through the Son. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அவர் அப்படி காணப்பட்டாலும் Though he was seen in that way, இந்த ஆட்டுக்குட்டி ஒரு இந்த முழு உலகத்தை உண்டாக்குறதுக்கு போதுமானது என்று ஒரு ஆசாரியன் சாட்சி கொடுக்க வேண்டும். A priest must testify this lamb is sufficient to create everything in this world. அது ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. And that is a lamb without any blemish. இரண்டாவதாக, secondly, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு to create everything, இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒரு போதுமானவராக இருக்க வேண்டும். This lamb of God should be all sufficient. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் அவருடைய பலனும் அவருடைய வல்லமையும் அவ்வளவா இருக்க வேண்டும். Because his strength and his power should be to that extent. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னால், if a man says one thing, அவன் முற்றிலுமாக அந்த காரியத்தை அவன் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், and if those things has to be totally handed to in his hands, ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன் அந்த காரியத்தை அப்படியே ஒப்பு கொடுத்தவன் என்ன மனசுல நினைச்சிருக்கிறானோ அதே போல அதே வண்ணமாக செய்ய வேண்டும். Man who surrender or handed over in this thing, whatever he thought in his mind, the person whom to be which was handed, he must do the same thing. அதுல ஏதாவது நஷ்டமோ பழுதோ அல்லது அரைகுறையாக நின்று போனாலோ அவன் காரணஸ்தனா இருக்க முடியாது. If there is any losses or if any blame or if any defilement is done, he cannot be responsible. அப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி முழு அண்டஜராஜரங்களை உண்டாக்குறதுக்கு போதுமானவர் என்று சொன்னார். அவர் போதுமானவர் என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அதான் ஆசாரியன். Lamb of slain, when it is told that he is all sufficient for creating the world, and the priest only is witnessing that he is all sufficient. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. பலி செலுத்துகிறவர், person who offers sacrifice, பலி செலுத்துகிற ஒரு ஆட்டுக்குட்டி, and the lamb which has been offered as சாட்சி கொடுக்கிற ஒரு ஆசாரியன், and a priest who is giving a testimony. இந்த மூன்று பேரும் இருந்தால் தான் உருவாக்க முடியும். Only when these three are there, it can be formed. ஆபிரகாம் பலி செலுத்தினார், Abraham offered sacrifice, ஈசாக்கு பலி ஒப்பு கொடுத்தான், Isaac was offered as a sacrifice. அங்கே ஒரு ஆசாரியனும் இருந்திருக்க வேண்டும். அவன் ஈசாக்கு போதுமான பலி என்று சாட்சி கொடுத்திருக்க வேண்டும். And a priest also should be seen there, and he must testify that Isaac is a sufficient sacrifice. அப்பொழுதுதான் முழு உலகத்துக்கும் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த காரியத்துக்கு அவன் ஒரு வெயிட்டான ஒரு கல்லா இருந்திருப்பார். Through you the entire world will be blessed, and because of that only he will be seen as a responsible person. அப்பொழுதுதான் ஈசாக்கு பலியை கர்த்தர் அங்கீகரித்து அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும். Then only God can accept the sacrifice of Isaac and give him the promise. முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு 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 அஸ்திவாரமான ஒரு கல்லாக ஆபிரகாம் இருக்காவிட்டால் கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்க மாட்டார். If Abraham is not seen as a foundation stone where the entire world has to be blessed, God cannot give him that promise. அது இந்த காலத்திலே இருந்தாலும் மனச்சாட்சி காலத்தினாலும் முந்தின நிச்சயத்தினால் இருந்தாலும் அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. Whether during this time or during the time of conscience, in the former eternity,
That is the order of the Lord. அதனால அடிக்கப்பட்ட ஆடு என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆசாரி இருந்தால் தான் அடிக்கப்பட முடியும். When it is told a lamb which is slain, definitely if there is no priest it cannot be slain. முழு உலகத்தை உண்டாக்குறதுக்கு அவர் போதுமானவர் என்று சாட்சி கொடுத்தால் தான் அடிக்கப்பட முடியும். And only when he gives a testimony, the lamb which is slain is sufficient for the entire world, then only it can be slain. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அப்ப உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னமே Before forming the world, ஒரு பிதாவும் ஒரு குமாரனும் ஒரு ஆசாரியரும் சேர்ந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக எல்லாவற்றையும் உண்டாக்கினார்கள். Father, Son and a priest, through a lamb which is slain, through that lamb which is slain, they created everything. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. முதலாக தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். In the first place, God created the angels. மனுஷனை பற்றி அனாதி நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால், if the everlasting purpose of man has to be fulfilled, means முதலாவது இந்த திருத்துவம் தூதர்களை சிருஷ்டித்தது குமாரனை கொண்டு. This Trinity created these angels through the Son. அதனால தான் சகலம் அவராலும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. That is why everything was created by him and for him. கொலோசியர் 1 என்ன வாசிக்கிறோம்? In Colossians first chapter, what do we read? 14வது வசனத்துல first chapter verse 16. வாசியம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது அவர் தூதர்களை சிருஷ்டிக்கிறார். In the first place is creating the angels. அதுல 4 கூட்டமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. And the angels were created as 4 groups. இத தேவன் குமாரன் மூலமாக சிருஷ்டிக்கிறார். Now God is creating the angels through the Son. குமாரனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி தான் தூதன். And the created creature angels is created through the Son. குமாரன் தூதன் அல்ல. Son is not an angel. ஆனால் தான் தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று பிதா கட்டளையிட்டிருக்கிறார். That is why Father commanded all the angels of God will worship him. அப்ப குமாரனான இயேசு பிதா தூதர்களுடைய ஆராதனைக்கும் அவர் ஏற்றவர். God the Son is acceptable even unto the worship of the angels. அது மாத்திரமே முழங்கால்கள் யாவும் முழங்க வேண்டும், நாவுகள் யாவும் கர்த்தரை இயேசுவை கர்த்தர் என்று பிதாவினுடைய மகிமைக்காக அறிக்கை செய்ய வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். And all the knees should bow down before him, all the tongues must confess before him and worship him. ஆனால் தான் இயேசு இந்த உலகத்தின் நாட்கள்ல ஒருவன் சுகமான உடனே உரத்த சத்தமாக தேவனை அவருடைய முகமுப்புறம் விழுந்து அவருடைய பாதத்தில் தேவனை இயேசு ஸ்தோத்திரித்தார். That is why when Jesus Christ was on this earth, a man was sick. As soon as he was healed, immediately making a loud voice, he went down on his knees under the feet of Jesus and glorified God. அவரை அநேகர் பணிந்து கொண்டார்கள். And many people worshipped him. அதனால் அவர் சொல்லல, நீ தேவனை தான் பணிந்து கொள்ள வேண்டும், நான் உன்னை போல ஒரு மனுஷன் என்று பேதுருவை போலவோ யோவானை அந்த தூதனை வெளிப்படுத்த தூதனை போலவோ சொல்லவில்லை. Neither like Peter nor like the angel of God mentioned in the book of Revelation. Jesus never said that you should not worship me and I am not worthy to be worshipped like that. அவர் பூமியில மாம்சத்தில் வெளிப்படும்போது கூட மனுஷர்கள் அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் ஏற்றவராக இருந்தார். When he was manifested in this flesh upon this earth, he was suitable or worthy for men to come and worship him and adore him. ஏனென்றால் அவர் தேவன். The reason is he was God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அதனால் தான் தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று வாசிக்கிறோம். That is why we read all the angels of God will worship him. இந்த தூதர்கள் 4 கூட்டமாக அந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம். Through those verses we saw that the angels were of 4 groups. எதற்காக இந்த தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார்? For what purpose God created the angels? அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அனுப்பப்படுற பணிவிடை ஆவிகள். And they are the spirits, the spirits sent to serve those people who are going unto salvation. எபிரேயர் 1:14. Hebrews 1:16. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். They are the ministering spirits sent forth to minister for them who shall be the heirs of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பவுல் அந்த ரட்சிப்பு என்று சொன்னால் எந்த நோக்கத்தோடு சொல்லுகிறார்? Paul, when he talks about salvation, with what purpose he says that? அந்த ரட்சிப்பு என்று சொன்னால் எபிரேயர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. When it is mentioned about the salvation, this is the salvation spoken of in Hebrews 5:8. எபிரேயர் 9:12 உள்ள மீட்பு.
And that is the redemption spoken in Hebrews 9th chapter 12th verse. அதுதான் ரட்சிப்பு. That is salvation. பாவமன்னிப்பான ரட்சிப்பு மாத்திரமல்ல, It is not only the salvation which is the forgiveness of sins. நித்திய மீட்பாகிய ரட்சிப்பு. That is the salvation which is the eternal redemption. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல In Hebrews 5:8, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி he became the author of eternal salvation unto all of them. கர்த்தரா எங்கள் சுவிசேஷத்தினாலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சாயலுடைய அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார். And he has called you unto that salvation through us unto the likeness. அந்த ரட்சிப்பு நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களை காட்டிலும் இப்பொழுது வெகு சமீபமா இருக்கிறது. That salvation is very 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 closer than the time when we believed. அப்படி இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புகளுக்கு பணிவிடை ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் தூதருடைய சிருஷ்டிப்பு. And the creation of the angels is to do the work of ministry unto these people who are going for salvation. ஆனாலும் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களை ஒரு பயிற்சிக்குள்ள வைத்திருந்தார்கள். After they were created, till a particular appointed time, they were kept in training. ஒரு சிருஷ்டித்தால் மாத்திரம் போதாது. Not only they are created sufficient, உண்டாக்க போற மனுஷன் man was going to be formed, அவன் அடைய வேண்டிய ரட்சிப்பு, and the salvation what he supposed to attain, அவன் இருக்க வேண்டிய இடம், and the place where he supposed to be, அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், and the inheritance what he supposed to see. இதையெல்லாம் ஒரு விதத்துல அந்த தூதர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த வேண்டும். In one way, God would have revealed unto the angels all these things. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. மனுஷன் தூதன் விழாமல் இருந்தால், if angel would not have fallen me, அந்த நிலவரத்துல மனுஷன் கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார், and in that condition if God has created men, அவருடைய ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். their ministry would have been slightly different. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆனால் இந்த மேன்மையான ரட்சிப்பின்படி அவர்கள் அந்த மேன்மையான இடத்திற்கு அவர்கள் சொந்தமாக வேண்டும். அந்த காரியத்தை விளங்கி இந்த தூதர்கள் பணிவிடை ஊழியம் செய்ய வேண்டும். For this great salvation, and they should own that salvation through that salvation, and for them to achieve that place, these angels should be seen as a ministering spirits unto them. இந்த நோக்கத்தோடு தான் இந்த 4 கூட்டத்தாரும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். With this purpose only these 4 groups of angels were created. அப்படி சிருஷ்டிக்கப்படும் போது while they were being created, அதுக்கு பின்பு கர்த்தர் பூமியை சிருஷ்டித்தார். and afterwards God created the earth. பூமியை சிருஷ்டித்த உடனே after forming the earth, இவர்களை என்ன நோக்கத்தோடு தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ற கிரியை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்ததுனால தேவன் பூமியை சிருஷ்டித்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. and after forming the earth, with what purpose God created the angels, and when they were fulfilling that purpose, they received a chance to fulfill that purpose, and they were joyous on this earth. அதுதான் யோபு 38ஆம் அதிகாரம் 4 இருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறோம். In Job 38 chapter verse 4 to 7 we read that. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த விடியற்கால நட்சத்திரம் என்பதும் தேவதூதர் என்பதும் பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னமே தேவனால் உண்டாக்கப்பட்ட தூதருடைய கூட்டம். These morning stars and the sons of God, or the group of the angels of God, was seen even before forming this earth. மனுஷனை தேவன் சிருஷ்டிக்க போறா. God is going to create man, அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. and there is a salvation for him. அவன் வட திசையில் உள்ள ஆராதனை பர்வதமாக அவன் மாறுவார். And he will be transformed as a mountain which is situated on the north. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அல்லது சீயோனா எருசலேமாக மாறுவார். Or else he will be changed as Zion and Jerusalem. அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் தொடங்க போறார். And he is going to start that work. அதற்கு முன்னால பூமியை அவர் சிருஷ்டிக்கிறார். And before that he is forming the earth. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. பூமியை சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிக்கப்பட்ட பூமியில மனுஷனை உண்டாக்கி தேவதூதர்களுடைய ஊழியத்தின் மூலமாக மனுஷனை உருவாக்க வேண்டும். And he is going to create the earth. On the created earth he is going to place the created man, and through these angels of God, by their ministry, this man must go on to the salvation. இதுதான் தேவனுக்குள்ள மறைந்திருந்த அநாதி நோக்கம். This is the hidden everlasting purpose in God. அப்பொழுது தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. And that time the angels of God were filled with great joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் என்ன? What is the reason? மனுஷன் உண்டாக்கின உடனே தங்களுக்கு ஒரு ஊழியம் கிடைக்க போறது.
as soon as man is created, they are going to get a ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தூதனுடைய ஒரு மேன்மையான ஒரு அறிவின்படிதான் கர்த்தர் அவனை உண்டாக்கினார். With a great understanding only, God created the angels. அந்த அறிவுக்கு ஏற்ற அந்த ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஏற்ற ஒன்றை செய்வதற்கு மனுஷனை சிருஷ்டித்தார். And according to the understanding and excellency, God created men. அதான் ஒரு பரிசுத்தவான் என்ன எழுதுகிறார்? One saint of God, you know what does he write? ஆசிரியர்கள் படித்தாயிற்று, Teachers are studied, ஆனா அந்த இடத்துல ஸ்கூல் உண்டாகல. but in that place the school was not formed. திடீரென்று ஒரு ஸ்கூல் உண்டாக்க போறாரு, ஒரு காலேஜ் திறக்க போறதுன்னு சொன்னால், As soon as they say that the school is going to be open, a college is going to open, அவங்க படிச்சவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். people who study, they will get a job in that place. அதனால ரொம்ப சந்தோஷப்படுவாரு. Therefore they will be happy on this issue. அதுதான் தேவதூதர்களுக்கு உண்டான சந்தோஷம். That is the joy which came upon the angels. மனுஷனுக்கு பணிவிடை ஊழியம் செய்வதே அவர்களுக்கு உண்டான சந்தோஷம். Do the ministry unto men, that is the joy of the angels. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த தூதர்கள 4 கூட்டங்கள். And these angels were comprising of 4 groups. முதலாவது விடிவெள்ளி என்று வாசிக்கிறோம். The first thing we call as a morning star. அந்த கூட்டத்தில் இருந்துதான் அவன்தான் விழுந்தவன். And a person from that morning star is a fallen man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏசாயா 14 அதிகாரம் 4:15 வாசிங்க. 4 இருந்து 15 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். Isaiah 14 chapter 4 இருந்து 15. 4 to 15. 15 வேண்டாம், ஒரே வசனம். நான் வடதிசையில் ஆராதனை பருவத்துக்கு ஏறுவேன், உன்னதனுக்கு ஒப்பாவேன் என்று உன்னுடைய இதயத்தில் சொன்னாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த விடிவெள்ளி தூதர் கூட்டம் என்ன சொன்னது? This group of the morning star, you know what did they say? நான் வடதிசையில் ஆராதனை பருவத்தில் வீற்றிருப்பேன். I'll be exalted unto the congregation of the mount of the north. உன்னதமானவருக்கு ஒப்பாவே. And I will be equal unto the most high. அது மாத்திரமல்ல, not only that, நான் ஏறுவேன். I will ascend. நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். I will ascend above the high in the heaven. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். I will exalt my throne above the stars of God. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இதெல்லாம் அவன் சொன்ன ஒரு காரியம். All these things were told by this person. ஆனால் அவனுக்கு என்ன சம்பவித்தது? But what has happened there? தேவன் எப்பொழுது அவனை நினைத்தானோ அப்பொழுதே அவனை தள்ளிவிட்டார். The time God thought about them, that very moment he pushed them down. வட திசையில் ஆராதனை பருவத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த தூதனுக்கு நிச்சயமா வெளிப்படுத்திக்க வேண்டும். அவர்கள் மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படி உள்ளவர்களாகவும் உருவாக வேண்டும். If the saints of God has to be taken onto the mount of the congregation of the north, definitely this would have been revealed unto the angels. They should be filled with all kinds of humility and meekness. ஏனென்றால் வட திசையில் ஆராதனை பருவமாகிய சீயோனில் ஒருவர் போக வேண்டும் என்றால், if a man has to enter into Zion, which is situated in the congregation of the north, அது யாரும் ஏறி போய் உட்கார முடியாது. no one on his own they can climb and sit over there. ஏறுவேன் என்று அவன் நினைத்தாலே அகாத பாதாளத்துக்கு போய் விடுவான். He just thought that I will ascend, immediately he will go into the bottomless pit. அதுதான் தூதனுக்கு இருந்த நியாய தீர்ப்பு. That is the judgment came upon the angel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது என்ன விளங்குகிறது? From that what do we understand? அந்த இடத்துக்கு ஒருவன் போக வேண்டும் என்றால், if a person has to go to that place, ஒருவனும் தானாக விரும்பவோ ஏறவோ பிரயாசப்படவோ கூடாது. no man on his own he can strive or he can labor or he can work out to go to that place. அதற்கு தேவனே ஒரு தகுதி வைத்திருக்கிறார். God himself has kept a worthiness for that. அது யாரா இருந்தாலும், whoever it may be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது அந்த வட திசையில் ஆராதனை பருவத்தில் மூளைக்கல்லாக பிதாவாகிய தெய்வத்தால குமாரனாகிய இயேசு உயர்த்தப்பட்டார். In the first place, in the mount of the congregation of the north, as a cornerstone, Lord Jesus Christ, through God the Father, he was exalted there. அந்த ஆராதனை பருவத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக தேவனால் நாமம் தரிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். And in the congregation of the north, as an high priest, through God, he was given a name and he was exalted there.
அவராக போய் அங்கே அங்கே இருந்து ஒரு நாமத்தை தரித்துக் கொள்ளவில்லை. On his own, he never went there and took a name. பிதாவாய தெய்வம் தான் குமாரனாய் இயேசுவை பிரதான ஆசாரியராக நாமம் தரிக்கப்படவும் அந்த இடத்துல உயர்த்தப்படவும் செய்தார். God the Father only made Son Lord Jesus Christ through the priest to go to that place and to get that name there. அதைத்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். Concerning that we read in the book of Hebrews. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 5:10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மெல்கிசேதேக்கின் தமக்கு கீழ்ப்படிகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். He became the author of eternal salvation unto all them that obey him, and he was called of God and high priest after the order of Melchizedek. அதுக்கு முந்தின வசனம் என்ன வாசிக்கிறோம்? In the former verse, what do we read? அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை. He never exalted himself. 5 அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. தம்மை தாமே பிரதான ஆசாரியராக உயர்த்தவில்லை. He never, on his own, he never exalted to be high priest. அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed. பாடுபட்டார். He suffered. தாழ்த்தினார். He humbled. முறைமையின்படி பூரணப்பட்டார். And according to the order, he was perfected. குமாரன் அவரை அந்த இடத்துல கொண்டு வைக்கிறார். பிதா குமாரன் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறார். Father goes and keeps the son in that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் அவனுடைய ஒழுங்கு. That is the order. ஆனா இவன் ஏறுவேன்கிறார். But this person says, I will ascend. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கு மாத்திரமல்ல, not only here, பிலிப்பியரிலும் இதே பவுல் என்ன எழுதுகிறார்? in Philippians also, what does St. Paul write? அவர்கள் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தினார். He humbled himself till the death on the cross. தாழ்த்தின அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தரித்தார். He who humbled, God exalted him and made him to get the name far above all heavens. அந்த இடத்துல வைக்கவும் கர்த்தர்ங்கிற நாமத்தை தரிக்கவும் குமாரன் கூட தாழ்த்தின இடத்துல தான் அவரை உயர்த்தினார். Even the son also, for him to receive the name in that place, from the place where he humbled himself, God exalted him. யார் அப்படி தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பிரதிபலன். Those who humble themselves, for them only is this reward. இயேசு அந்த இடத்துல உட்கார்ந்தது மாத்திரமல்ல, not only Jesus sat in that place, யார் யார் அந்த இடத்துல தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமோ, those who want to be exalted by God to that place, அவர்களும் கிறிஸ்து போன பாதையில அவருடைய சுபாவத்தை தரித்து தாழ்மையும் கீழ்ப்படியும் உள்ளவராக தேவனால் உயர்த்தப்பட்டால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். in the path where Christ went, and through the sufferings, and if they humble themselves and obey themselves, as he was raised up from God, God also will exalt them and keep them in that place. அப்படி அல்லாவிட்டால் அவர்கள் நஷ்டப்பட்டு போவார்கள். If it is not so, they will be lost. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆனா இப்போ அந்த ஆவி என்ன செய்கிறது? Now அந்த ஆவி, that spirit, what does it do now? யார் யார் ரட்சிக்கப்பட்டு ஞான அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ, those who have been saved and received taken baptism, received anointing, அவர்களுக்குள்ள சில பெருமைகளை கொடுத்து அவர்களை ஒரு மேன்மையா தங்களை தாங்களே உயர்த்த சொல்வார்கள். that spirit brings about certain pride in their life and make them to exalt themselves on their own. முதலாவது அந்த வலது பார்சத்துல உயர்த்துவேன் நீ அவர்கள் சொல்ல மாட்டார்கள். In the first place, he will not say that he will be exalted to the right hand. தங்களுடைய ஜீவியத்திலும் தங்களுடைய ஊழியத்திலும் தங்களை தாங்களே உயர்த்தக்கூடிய ஒரு பொல்லாத ஆவியை உயர்த்தக்கூடிய விதத்துல இந்த பொல்லாத ஆவி ஒவ்வொரு மனுஷனையும் இருதயத்தையும் மனதையும் தொடும். This evil spirit will go and touch the heart and mind of a man, that in their personal life and in the ministry, for them to be exalted and to be glorified. அது ஊழியத்துல எந்த பகுதியா இருந்தால், whatever may be the aspect in the ministry, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தாவிட்டால், and during that moment if they don't humble themselves, அவர்கள் நஷ்டப்பட்டு போவார்கள். they will be lost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. தாவீதுடைய நாட்களில கூட in the days of David, அவனுடைய மகன் ஒருவன் என்ன சொல்கிறான்? one of his son, what does he say? நான் ராஜா ஆவேன், I will become a king. நான் ராஜா ஆவேன், I will become a king. உடனே கொஞ்சம் பேரை சம்பாதித்து விட்டான். and immediately he gathered some people for himself. தன் முன்னால போறதுக்கு ஒரு 50 காலாட்களை சம்பாதித்தான். he gathered about 50 footmen to go before him. எல்லா ராஜகுமாரனையும் கூப்பிட்டான். and he called all the princes. ஒரு இடத்துல நல்ல ஒரு விருந்து, a good feast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன? but what was the purpose of God? சாலமோனை வைக்க வேண்டும். Solomon should be the king. ஆனா இவன் என்ன செய்யறான்? but what does he do?
1 ராஜாக்கள் 1:5. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் ராஜா ஆவேன். I will become the king. 50 பேர் முன்னால ஓடணும். 50 people should run before. சில ரதங்கள் கூட இருக்கணும். Chariots also should be sent. அவன் எல்லாம் செட்டா வருவான். All together they ran. கடைசியில ஒரு பெரிய விருந்து கொடுக்கிறார் ராஜகுமாரனுக்கெல்லாம். Finally, he gives a great feast to all the princes. உடனே அதோனியா வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க. And finally they say, Hail, hail, Adonijah. உடனே அவனோடு ஒரு கூட்டம் சேர்ந்து கொள்ளும். And immediately one group will be joined with him. வாழ்க வாழ்க வாழ்க. Hail, 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 they'll sing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன சம்பவித்தது? What has happened? பரிதாபமா நஷ்டப்பட்டு போனான். In a pitiable way he was lost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆவிதான் நேபுகாத்நேச்சாருக்குள்ளே கிரியை செய்தது. The very same spirit working even in Nebuchadnezzar. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? Is it not the great Babylon which I built? அந்த வார்த்தை வந்த உடனே அவனுக்கு ஒரு விழுக உண்டாயிற்று. As soon as the word came out of his mouth, a fall took place. அந்த பாபிலோனுக்கு அரண்மனை கட்டினது யார்? Who built the palace of Babylon? கர்த்தர்தான் நேபுகாத்நேச்சாரை தன்னுடைய தாசனா தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தினார். Lord only has chosen Nebuchadnezzar to be servant and he exalted him there. ஆனா நான் அல்ல, கர்த்தர் கட்டினார் அவன் சொல்லல. But he never said that not I, Lord built it. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? Is it not the great Babylon which I have built? கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, Like this, when God is blessing the people கர்த்தருக்காக சில கிரியைகளை செய்யும் போது, and when they do certain works for the Lord, அவர்களை அறியாதபடியே தான் கட்டின பாபிலோன், தான் கொடுத்த பணம், தான் கொடுத்த நான் எண்ணம் வரும். without the knowledge, a thought will come in them. The Babylon which I built, the money which I gave, the work which I did, like that. ஆனா நான் செய்தேன்னு சொல்றது தப்பு இல்ல. அது ஒரு காரியத்தை விளக்குறதுக்கு சொல்ற காரியம், பெருமையில சொல்லக்கூடாது. And when we say that I had done this, in order to explain a thing, we can say that, but that should not be revealed because of the pride. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். Even Apostle Paul also often he says. ஆனால் அகந்தையில இருந்து அப்படி சொல்லக்கூடாது. In haughtiness you should not do that. அப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய பயங்கர விழுக உண்டாகும். A terrible fall will take place for them. இந்த ஆவியை ஜெயிக்க வேண்டும் என்றால், And if you have to overcome the spirit, யார் கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஆவியை ஜெயிப்பார்கள். those who put on the humility of Christ, only those people can overcome the spirit. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த நாட்களிலே அந்த ஆவி சபைக்குள்ளே கிரியை செய்கிறது. Even in these days, that spirit is operating in the church. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். That's why you must understand this clearly. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அதற்கு அடுத்தபடியாக Next to that, இன்னொரு கூட்டம், another group. அந்த கூட்டம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். That group is the anointed cherub. எசேக்கியேல் 28:14 In Ezekiel 28 chapter verse 14, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ உன்னுடைய மினிக்கினார் உன்னை கெடுத்தாயில்லை. உன்னுடைய மினிக்கினால நீ உன்னை கெடுத்தாங்க இல்லையா? 17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். எப்படி? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், this anointed cherub, அவர் அதிசயமான முறையில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். in a wonderful way he was blessed. அந்த எசேக்கியேல் 38 அந்த வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். In Ezekiel 28 chapter, if you read, you can understand that. வாசி. எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 12 வாசி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி
காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை அழகும் மினுக்கும். அந்த வசனம் 17 17ஆம் வசனம் verse 16. எல்லாரும் வாசிங்க. அழகுனால என்ன ஆயிடுச்சு? மினுக்கு. That because of the beauty, the brightness was there. பலவிதமான கிருபைகள், வரங்கள், பலவிதமான புகழ்ச்சி வந்த உடனே, when many types of gifts and talents and praises come, அது எப்படி அந்த புகழ்ச்சியை விரும்புறாங்க, அந்த புகழ்ச்சியை அது பெற்றுக்கொள்கிறது? how you receive those praises? மினுக்கி காண்பிக்கிறது. Just showing, shining, you show that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனா சீயோன் குமாரத்தி எப்படிப்பட்டவர்? The daughter of Zion, how is she? அவள் ஒய்யாரமா நடக்கிறார். அவள் ஒய்யாரமா நடக்கிறார். ஏசாயா 3:16 3:16 பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 3:16 எப்படி? 3:16 ஒய்யாரமா நடக்கிறது. The daughters of Zion are haughty and எங்க போனாலும் கால் ஒருமை சல்லி செலிக்கணும். wherever they walk, there will be a noise heard in the feet. இன்னார் வர்றார். So and so is coming, the noise is proceeding like that. நீ ப்ரொபகண்டா பண்ணணும். And you must propaganda that so and so is coming. பின்னால வருவாங்க. And people will follow after that person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்க ஊர்ல அந்த நாட்கள்ல விக்கிரங்கள் வச்சு வலம் வரும். Those days in my village, they used to keep those images and people will come round about them. காகா புண்ணா எல்லாம் வச்சுட்டு மினிக்கி வச்சிருப்பாங்க அந்த விக்கிரகத்தை. They would have just put some, they would have shined the image and kept it twinkling. பெரிய மத்தாப்பு and great matches. மத்தாப்பு நீட்டு ஒரு வெடி. There's a cracker like which is called mattapu. கொளுத்தி பிடிச்ச உடனே அது மினுங்கும். As soon as that is lit, that will be just shining in like a twinkling once. இப்படி அநேகருக்கு அவருடைய மினுக்க வெளிப்படுத்துறதுக்கு ஆள் தேவை. And for many people, in order to reveal that brightness or shining, people are required. அது யாரு? சீயோன் குமாரத்தி தான். Who are they? These are the daughters of Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? அது அவளை மொட்டையாக்கிட்டார். Made them empty. அதுல நிறைய ஆபரணங்கள் இருக்கு. And they had many ornaments. அந்த ஆபரணங்கள் எல்லாம் களைந்து விட்டார். He removed all those ornaments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இவனுடைய சுபாவம் என்ன? What is their character? இந்த சத்துருடைய சாத்தானுடைய சுபாவம் என்ன? What is the character of the enemy Satan? ஒருவன் பாவிக்கப்படும்போது when he is made use of, அவனை மினுக்கி நடன்னு சொல்லுவாங்க. and that will tell them you just walk in a showing forth your brightness. ஆனா உள்ள முழுவதும் பெருமை. But inside it is filled with pride, சுய புகழ்ச்சி, self praise. எப்படிப்பட்ட அநேகர் நான் நிறைந்து இருக்கிறேன். And like this only it has happened to many people. இது ஒருவனுக்குள்ள புந்தா இது இப்படி செய்யும். And if this Satan enters that person, it will make him to do like that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த காலத்தில் அந்த ஆவி கிரியை செய்கிறது. In these days also that spirit is working. இந்த வல்லமையை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? How to overcome this power? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. லேவியாம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல in Leviticus 16:13, லேவி 16:13 தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. மகாபரிசுத்தத்துல பிரதான ஆசாரியன் போகும்போது when high priest enters into the most holy place, அங்க ஒரு சாட்சியின் பெட்டி இருக்கிறது. there's an ark of testimony there. அந்த அர்த்தம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கர்த்தருக்கு ஒரு நல்ல சாட்சியின் ஜீவன் செய்கிறார். Every saint of God after being anointed in the sight of God, they live a life of testimony. அப்ப நீ மகாபரிசுத்தத்துல போகும்போது when he enters into the most holy place, அவன் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் for him not to die, பலிபீடத்திலிருந்து அக்கினிய தூப கலசத்துல கொட்டி and putting the fire from the altar into the incense altar, அதுல தூபத்தை போட்டு and putting incense upon அந்த it, தூப மேகமானது மகாபரிசுத்தத்தை அப்படியே மூடிட வேண்டும். the incense of cloud will just come and cover the most holy place, அந்த பெட்டி இவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. and that ark should not be visible to his eyes. அந்த பெட்டி அந்த சாட்சியின் பெட்டி தூப மேகத்தால் மூடப்பட வேண்டும். The ark of testimony should be covered with that incense cloud. அது அர்த்தம் என்ன? What is the meaning? அந்த மகாபரிசுத்தத்துல அந்த ஆசாரியன் போகும்போது அவனுக்கு ஒரு நன்றி உண்டாகிறது.
When this priest enters into the most holy place, he must be filled அவனுடைய with ஜீவிதத்துல gratefulness. ஆவியில ஒரு அனல் உண்டாகிறது. And in his life, in the spirit, there is a fervency. நன்றினால நிறைந்து அவன் தேவனை துதிக்க வேண்டும். Like that, it should be filled with anointing. He must praise God. நான் எகிப்தில் இருந்தேன். I was in Egypt. பார்வோனுடைய முதற்புறனை சங்கரித்து And you slain all the firstborn of Pharaoh. அதற்கு பதிலாக என்னை மீட்டுக் கொண்டீர். And with a great might you redeemed என்னை me. இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணினீர். Now you anointed me for the priesthood ministry. எகிப்தில கூக்குரலிட்ட என்னை இந்த மகாபரிசுத்த தலத்துல இந்த மேன்மையான மகிமையான அனுபவத்துல கொண்டு வந்திருக்கிறீர். I was crying in Egypt. Now you have brought me into the great and excellent place, in the most holy place. நான் எம்மாத்திரம், What am I? என் ஜனம் எம்மாத்திரம் What are my people? என்று நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்க வேண்டும். Like that, he must praise God with a grateful heart. அந்த வேலையை செய்யாதனால Because he does not do that job, ஏனியும் ஏனுடைய பிள்ளைகள் அழிந்து போனார்கள். Eli and his children, they were destroyed. அவர்கள் இஸ்ரவேலுடைய முதல் பொருளை வாங்கினார்கள். They received the first fruits from the hands of the Egyptians. அதை புசித்தார்கள். They ate that, ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்தவில்லை. but they never showed gratitude unto God. அதனால அது அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்கிட்டு. Therefore, that brought about death upon them. அதனால ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது Like that, when God blesses a man, அந்த சாட்சியின் ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் if his life or testimony has to be preserved, தூபம் அதாவது துதினால ஸ்தோத்திரத்தினால அந்த மூட வேண்டும். through incense or through praise and thanksgiving, it has to be covered. எதை செய்தாலும் ஆவியில் அனல் உண்டாகி நன்றினால் நிறைந்து தேவனை துதித்து துதித்து மறைந்து ஜீவிக்க வேண்டும். Whatever you do, being filled in the spirit, being fervent in the spirit, and with a grateful heart, you must be hid and live. உன்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை மற்றவர்கள் காண வேண்டும், நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு மரணம். And if you think other people must see your life or testimony and I must receive a praise, a death will come upon you. அதே போல யாத்ராம 26:14 வசனத்துல In Exodus 26:14 we read, மோசே என்ன செய்கிறார்? what did Moses say? சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. கூடாரம் ரொம்ப அழகாக உண்டாக்கப்பட்டது. The tabernacle was beautifully made. மென்மையான நூல்களினால அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. With a fine linen or thread it was formed. பொன்னினாலும் தங்கத்தினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. It was filled with the gold and precious பின்பு stones. கர்த்தர் என்ன சொல்கிறார்? Concerning the what does the Lord say? முதலாவது ஆட்டு தோலால அது மூடு. In the first place, with the skin of a goat you cover it. இரண்டாவது தர்சு தோலால மூடு. And secondly, with the badger skin you cover it. தர்சு தோல் சொல்றாரு நிறம் கருப்பு. And the color of the badger skin is black. அவன் கூடாரத்தை பார்க்கும்போது And when you see the tabernacle, அது மேலே கருப்பா இருக்கிறது. outwardly it will be seen black. ஆனா உள்ள வெளியேறப்பட்ட நூல்களினால மகிமையா இருக்கிறது. And inside with the precious thread it is seen glorious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப ஆசாரிய கூடாரத்தை பார்க்கும்போது அந்த தர்சு தோலை தான் மனுஷன் பார்ப்பார். And when he sees the tabernacle, he only will see the badger skin. கூடாரம் நாம் தான் கூடாரம். We are the tabernacle. நம்மை தான் கர்த்தர் பல விதத்தில் அலங்கரிக்கிறார். God has decorated us with many things. ஆனா அதே நேரத்துல தர்சு தோலால நாம் மேல மூடிக்கொள்ள வேண்டும். At the same time, on top we should cover ourselves with the badger skin. மனுஷர்கள் காணக்கூடிய விதத்துல நாம் நம்மை காண்பிக்க கூடாது. And we should not expose ourselves for man to see us. ஆனா அந்த வெளிப்படுத்தல் அடிப்படையில தான் அந்த நாட்களில் நாம் ஒரு ஏழ்மையான ஒரு ஜீவியம் செய்தோம். The base of this revelation, only in those days we led an excellent life. எவ்வளவு இருந்தாலும் வெளியே காண்பிக்க கூடாது. How much ever you have, you should not show it outside. அது இந்த தர்சு தோலுக்குள்ள மறைந்த அந்த கூடாரம் இருந்து நாம் ஜீவிக்க வேண்டும். As the tabernacle was covered by this badger skin, even we must hide and live. இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு பார்த்துக்கொண்டே விழுந்த கேரு பார்த்துக்கொண்டே இருக்கிறார். Or else this anointed fallen cherub is only watching you. எவனுடைய சாட்சியின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தலாம். To whose life or testimony he can suffer a loss. எவன் மற்றவர்கள் நன்மை காண வேண்டும் என்ற ஒரு நடையை அவனுக்குள்ள உண்டாக்கலாம். And in his womb where we can bring about a walk that he has to walk other people to see him. அவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். He is waiting. மறைந்து கொள்ள வேண்டும். You must hide yourself. துதிக்குள்ள மறைந்து கொள்ள You வேண்டும். must hide within the praise. தர்சு தோலுக்குள்ள மறைந்து கொள்ள You must வேண்டும். hide yourself in the badger skin. மனத்தாழ்மைக்குள்ள மறைந்து கொள்ள You must வேண்டும். hide yourself in humility. கீழ்ப்படிதலுக்குள்ள மறைந்து கொள்ள Hide வேண்டும். yourself in obedience. அப்பொழுது இந்த வல்லமைக்கு தப்பலாம். Then you can escape from this power. ஏனென்றால் இந்த விழுந்த ஆவிகள் தன்னுடைய சுபாவத்தை இவர்களுக்கு உண்டாக்குறது மூலமாக அந்த இடத்துக்கு போய்விடாபடி அவர்களை வீழ்த்தலாம். The fallen spirit, for them to bring about their own character into that man, that man may not go into that place. It puts him down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால இவைகளுடைய விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Therefore, in this matter, we have to be very, very careful. அதுக்கு அடுத்தபடியாக Next to that, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்.
angels which kept not the first estate. யூதா 6ஆம் வசனம். Jude 6th verse. இதுவும் விழுந்த கூட்டத்தில் இன்னொரு பகுதி. And this is a fallen group. Another group is this. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இவர் என்ன செய்தார்கள்? What did this group do? அவங்க ஒரு மேன்மையான இடத்துல வைத்தார். God had kept them in a excellent place. அவர்கள் அந்த இடத்தை கடந்து விட்டார்கள். And they put off that place. அல்லது அந்த உடுப்பை உதறி விட்டார்கள். Or else they cast down that garment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவன்னு சொன்னார். அவர்களுக்கு தற்பிருந்த அந்த மேன்மையான உடுப்பை கழட்டி போட்டு நிர்வாணியா ஓடிவிட்டார்கள். When it is mentioned, angels which kept not the first estate, the excellent garment was God made him that big clad, they removed it, threw it away and ran naked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது புதிய ஏற்பாடு சபையில் அவர் ஆவிக்குரிய கருத்து என்ன? In the New Testament church, what is the spiritual meaning? ஒரு மகிமையான சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a glorious gospel. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? அந்த சுவிசேஷ ஒளி நம்ம கர்த்தராகிய இயேசுவுடைய மகிமைக்கு ஒப்பாக மாற்றுகிறது. The light of the gospel is transforming unto the glory of Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல In 2 Corinthians 4th chapter 4th verse, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? ஒரு மகிமையான ஒரு சுவிசேஷ ஒளி நமக்கு இருக்கிறது. A glorious light of the gospel is with us. அது பிரகாசமற்றவர்களாக மாற, அது நமக்குள்ள பிரகாசம் இல்லாம இருக்க வேண்டும் என்றால், And if that has to be without shining in us means, நாம் என்ன செய்வோம்? what we must do? இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை நாம் கவலைப்படுவோம். We will be worried for the present world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பிரபஞ்சத்தில் என்னென்ன உண்டோ அதே நம்முடைய சிந்தை போகும். Whatever things are seen in the present world, our mind will go after that. அதான் இவர்கள் உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். That is why it is told about them, they are mindful of the worldly things. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். But our dwelling is in heaven. லௌகிக கவலையினாலும் வெறியினாலும் பெருந்திண்டினாலும் உங்களுடைய இதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். Be very careful that your heart is not burdened with the worldliness and with the dieting and gluttonness. புசித்தார்கள் குடித்தார்கள். நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் உணராதிருந்தார்கள். Until Noah could enter into the ark, they were eating and drinking and they were not having any understanding. தங்களுக்கு வர நியாய தீர்ப்பு பற்றியோ தங்களுடைய நிலவரங்கள் தங்களுக்கு இருக்கிற கிருபைகளை பற்றியோ உணர்வு இல்லாத இருப்பார்கள். And they were without understanding concerning the judgment to come upon them or about the state. அந்த மேன்மையான இடத்துல நிலைச்சிருக்கிறது இல்லை. And they are not abiding in that excellent place. உதாரணமா நீங்க ஏசாவை பார்த்தா, ஏசா for example, if you consider Esau, அவன் ஒரு சிரேஷ்ட புத்திரகாரன். and he was a person with a birthright. அதை பற்றி அவனுக்கு ஒரு தரிசனம் இல்லை. He had no vision about it. அதனால அவன் என்ன சொல்கிறார்? Therefore, what does he say? நான் இதோ சாக போகிறேன். No, I am going to die. சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்துக்கு? What is the use of this birthright unto me? ஆதியாகமம் 25 32 வசனம். Genesis 25:32. அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தினுடைய அந்த வஸ்திரத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த கிருபையை கழட்டி போட்டுட்டு அவன் ஒரு நேரத்துக்கு கூழுக்கு ஓடி போனான். The garment or that the blessing of the birthright, he put it away and ran away from the place for the pottage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாக போறேன். I'm going to die. எனக்கு எதுக்கு இந்த சிரேஷ்ட புத்திரபாகம்? Why I need this birthright? காரணம் என்ன? What is the reason? அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தினுடைய மேன்மையை அவன் களைந்து போட்டான். The greatness of the birthright, he put it away. அவன் நிர்வாணியா போனான். He went naked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு மனமாறுதல் அடையாமல் போனான். And after that, though he repented, he never changed. அப்ப நமக்கு கர்த்தர் மகிமையான ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். God has kept us a glorious inheritance for us. ஒரு சிரேஷ்ட புத்திரபாகத்தை வைத்திருக்கிறார். And he has kept us a birthright. அந்த இடத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We must confirm that place. ஆனா இன்னொருவன் என்ன சொல்கிறார்? Another person, what does he say? என் ஜீவன் போனாலும் என்னுடைய சுதந்திரத்தை நான் கைவிட்டு விட மாட்டேன். Though I may lose my life, I will not leave my inheritance. ஆகாப் காலத்துல யாரு? நாபோத் என்ன சொல்கிறார்? What does Naboth say? என்னுடைய சுதந்திரத்தை கைவிட விடாமடி கர்த்தர் என்னை காப்பாராக. May Lord keep me so that I may not lose my inheritance. ஆனால் என்னுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்பாய உனக்கு தர மாட்டேன். But I will not give my vineyard unto how to make it as a. என்னுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன். I will experience my own joy. அது என்னுடைய பிதாக்குடைய சுதந்திரம். That is the inheritance of my father. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகாப்பும் இசபேலும் சேர்ந்து அவனை கொண்டு போட்டார்கள்.
Ahab and Jezebel joining together, they killed him. ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விட்டுவிடவில்லை. But he never left his birthright. அப்படி இந்த ஆவி என்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசித்தால், Therefore, if this spirit, when he enters a man, what it will do? அந்த மேன்மையை களைந்து விட்டு நிர்வாணியாக அது ஓட வைக்கும். It will make him to remove the greatness and to run naked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பின்பு அது கிடைக்காமல் போகும். Afterwards, you may not get it. இதுதான் சவுலுக்கு சம்பவித்தது. The same thing happened to Saul. அவனை மேன்மையான முறையில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். In a great way, Lord has anointed him and kept him. கர்த்தர் எந்த விதமான பட்சபாதம் இல்லை. Lord has no partiality at all. தாவீது என்ன சொல்கிறார்? What does David say? மேன்மையா உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, And he was exalted and he was anointed by the God of Jacob. அதே போலதான் சவுலையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். In the same way, God has anointed Saul. எந்த விதமான வேற்றுமை நிழலும் இல்லை. And he had no variance of light at all. ஆனால் அவன் மேன்மையை களைந்து விட்டு, After he removing the ராஜாங்கிறத மறந்து forgetting the kingdom, அவன் ஆடு மாடுகளை கொள்ளையடித்தான். and he started taking the spoiler sheep and cattle. அதனால அந்த மேன்மை அவனை விட்டு விலகி போயிற்று. Therefore, that greatness departed from him. கர்த்தர் நம்மை ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கும் போது, When God has kept us in an excellent place, அதை விளங்காதபடி அதை விட்டு ஓடினால், without understanding, if you run away from there, இவர்கள் தான் ஆதி மேன்மை இழந்து போறவர்கள். these are the people who lost that first estate. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அதை நாம் இழந்து போக கூடாது. We should not lose these things. அதைத்தான் எபிரேயருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். And to that, concerning this only, Apostle Paul is writing in Hebrew. பிரகாசிக்கப்பட்ட நாட்களில் இருந்த சந்தோஷம் எங்கே? Where is the joy what you had the day when you were enlightened? என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். Like that, he is asking you a question. நீங்க அதை விட்டுவிடக் கூடாது. You should not lose that. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். Don't leave the confidence which is of a great reward. மரணமா ஜீவனா என்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, when an opportunity comes, whether life or death, நாம் என்ன செய்கிறோம்? what we do, இந்த மேன்மையை நாம் களைந்து விட்டால், and if you remove this greatness, இந்த வல்லமை நம்மை நஷ்டப்படுத்துகிறது. this power will make us to lose that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த விழுந்த ஆவிகள், these fallen spirits, அந்த மேன்மையான இடத்துல மனுஷன் போய் சேர விடாதபடி, for man not to go into that excellent place, அந்த மேன்மையான வெளிப்படுத்தலை காண விடாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கும். it will blind our eyes that we may not be able to see that great glorious revelation. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We should not give room for that. அந்த கண் குருடான பின்பு அந்தகாரம் நமக்குள்ள பிரவேசிக்கும். When eyes are blinded, darkness will enter in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் இந்த வல்லமையினுடைய சுபாவம். These are the characters of this power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒன்று பெருமையை கொண்டு வருகிறது. First, one thing is bringing up, one is bringing pride. தன்னைத்தானே புகழ்ச்சிறதுக்காக அது சுற்றித்திரிந்து கொண்டிருக்கிறது. And the other one is working to praise himself. மற்றொன்று ஆதி மேனியை விட்டு ஓடுகிறது, ஓட வைக்கிறது. Another one is making you to run, leaving a first estate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மற்றொரு வல்லமை எப்படி? The other one, what is there? அதுதான் கோகு கூட்டத்தார். That is a group belonging to Gog. எசேக்கியேல் 38 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கிறோம். We read in the book of Ezekiel 38:9. இவர்கள் திரளான முறையில் வருவார்களாம். They will come in a great multitude. இந்த கூட்டம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, This group against the children of Israel, ஏராளமாக வந்தார்களாம். they came in a great multitude. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போல In the same way, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக against the people of God, இந்த பொல்லாத ஆவியுடைய சேனைகள், the host of the wicked spirit, திரளாக வந்து நம்மோடு போராடும். in a multitude, they'll come and strive against us. அதுதான் எபேசியர்ல சொல்லுகிறார். That's what he writes in Ephesians. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இந்த வல்லமை எப்படி நம்மை நஷ்டப்படுத்தும்? How this power will make us to lose? எபேசியர் 6:12. Ephesians 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலர் பவுல் இந்த சேனைகள் எப்படி வந்து அவனுக்கு போராடியதுன்னு தெரியல. Apostle Paul never knew how did this host come and strive against him. ஆனால் பொல்லாத ஆவியுடைய சேனை வந்து அவனுக்கு விரோதமா போராடி இருக்கு, சபைக்கு விரோதமா போராடி இருக்கு. The spiritual wickedness came and fought against him and against the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த எபேசு சபையார் This Ephesian church, ரட்சிக்கப்படுற நாட்கள்ல during the time they were saved, அநேக பொல்லாத ஆவிகள் பவுலுடைய உருமால் கச்சையை போட்டு ஓடிட்டு, and many wicked spirits through Paul's prayer they ran away. அப்போஸ்தலர் பவுல இந்த மாதிரி ஆவிக்குரிய பல போராட்டங்கள் வரும்போது சொன்ன உடனே அப்படி ஒரு விடுதலை கிடைக்குமா என்று அணி இருக்கலாம். And they would have approached St. Paul by thinking that when this kind of striving and struggle comes, if Paul prays, this will go away. இந்த காலத்தில் கூட அநேக புதிய ஜனங்கள் வந்தால் ஒரு கடையில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்க.
In these days also, many people, when they come for a meeting, they will bring oil in a plastic bottle. அது ஏனென்றால் அது தொட்டு ஜெபம் பண்ணா உடனே சுகம் கிடைக்கும். Because they think that as soon as pastor touches that oil and prays, they will get healing. அது கர்த்தர் கொடுக்கிற சுகம் தான். That is the healing God is granting. ஏனென்றால் அவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. Because they are not saved yet. இயேசு அறியல. They are not known Jesus. இந்த பெரிய காரியங்கள்லாம் சொன்னா விளங்காது. If you tell deeper thing, they will not understand. அவங்கள நயங்காட்டி பட்சமா பேசி இழுக்கு வனாந்திரத்துக்கு கொண்டு வர்றதுக்காக உடனே சுகம் கொடுக்கிறார். In order to allure them and talk comfortably and bring them to the wilderness, God is giving them healing. அது எண்ணெய் பூசுறதுனால உண்டான சுகம் வசனமும் ஒத்து போகிறது. And because of the oil which is smeared, they get a healing. Even the word is accepting it. அதே போல பவுலுடைய உருமால் கச்சையினால ஒரு நன்மை பெற்றவர்கள். These are the people who receive the goodness because of the operation of Paul. ஒரு சமயம் தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம். Sometime they might have told the difficulties. உம்முடைய உருமால் கச்சை தாரும் கொஞ்சம் போடும் தலையிலன்னு சொல்லலாம். உருமால் கச்சை தாரும் தலைமையில You give me a handkerchief and place it on my head, they would have told. ஏனென்றால் லேசான முறையில் இந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க வேண்டும். Because in an easy way they have to overcome the wicked spirit. ஆனா பவுல் என்ன சொல்கிறார்? But what does Apostle Paul say? இந்த கச்சையை தான் கொடுக்கிறார். He is giving only this kerchief. இந்த சத்தியமாகிய கச்சையை தான் கொடுக்கிறார். He is giving this loins of இந்த truth. ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், If you want to overcome the spirit, இந்த கோவு கூட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால், and if you have to defeat the group of God, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். be strengthened in the Lord and in the power of His might. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். In the first place, you must be strengthened in the Lord and in the power of the might. இரண்டாவது இந்த ஆயுதங்கள் எல்லாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Then only you put on all these weapons. மூன்றாவது நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். And thirdly, you must do and complete everything. சத்துவம் இல்லாதபடி ஒரு மனுஷன் ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தால் சத்துரு அவனுடைய ஆயுதத்தை பிடிங்கி அவனே கொண்டு போட்டுருவான். If a man, if he has no strength, but still if he has got the armor, you know what the enemy will do? He will come and pluck his armor and finish him off. ஆயுதம் சரிதான். Armor is good. ஆனா சத்துரு பிடிங்கிட்டா என்ன பண்றது? But if enemy plucks it out from you, what will you do? கோலியாத் ஒரு பெரிய பட்டயத்தோட போய் நின்னால் தாவீது வந்து. Goliath with a great sword, he went and stood before David. தாவீது என்ன செய்தான்? But what did David do? அவன் தலையை உடைச்சிட்டு அந்த பட்டை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டான். Breaking his head, took the sword and he slew his head. அப்ப இவனுடைய ஆயுதத்தினால என்ன பிரயோஜனம்? What is the use of you keeping that armor? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால், if you have to overcome the enemies, நம்முடைய பட்டயம் சரியா கிரியை செய்ய வேண்டும் என்றால், if our weapon has to work properly, பட்டயத்தை எடுத்து ஒரு சத்துரு வசனத்தினால நாம் எதிர்க்கும் போது, when we take the sword which is the word of God and when we resist the enemy, ஒரு சத்தியத்தை சொல்லும்போது, and when we tell a truth, அவன் ஓடுவானே சும்மா, he will just run away. அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். He will continue to run. திடீர்னு எதிர்ப்பான். Suddenly he will come back and resist you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஓடுற பிசாசை துரத்திக்கிட்டே போகலாம். Devil which is running, you can just chase and run. அது எதிர்க்கும் போது தான் நீ துரத்தணும். When he resisted, then only you problem. உனக்கு எதிர்த்துட்டா இல்லையாங்கிறது உன் ஜீவியத்துல இதுவரைக்கும் வராம இருக்கலாம். Maybe in your life it won't have come to pass whether the devil has resisted you or not. ஓடுன்னு நீ சொல்லி பின்னால துரத்தக்கூடாது. Just because that devil is running, you should not chase it after. எங்க போனாலும் பிசாசு ஓடி வியாதி சுகமாகும். துரத்திக்கிட்டே இருக்க கூடாது பிசாசை. Wherever you go, the devils will run away, sickness will get healed. Therefore you keep on running behind. It's not like. பழைய ஏற்பாடுல யுத்தத்துக்கு போனா, in the Old Testament time when they go to a war, கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டால், and when they siege round about the fort, இந்த கோட்டைக்கு வெளியே ஜனங்கள் வந்தா, and if people come out of the fort, சத்துரு பின்னால ஓடும். enemy will run behind. அப்படிதான் ஆயிரம் செய்தார்கள். Same thing happened in A. அப்போ பின்னால சத்துரு அவங்க ஓட ஓட சத்துரு இவங்க சத்துரு துரத்திக்கிட்டே வருவாங்க. As they continue to run, the enemy will chase them after. ஆனா திடீர்னு பின்னால இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு ரோலமா நெருப்பு போட்டாங்க. Suddenly an ambush from the behind, they kindled a fire. ஆனா அப்ப முன்னும் பின்னும் சத்துரு. Now before and after enemy. அப்ப இடையில அவர்கள் சிக்கி கொண்டார்கள். Now they got entangled in between. அதே போல பிசாசு ஓடிக்கிட்டே இருக்கும். Like that the devil will continue to run. உன்னுடைய ஜீவிதத்துல சில பலவீனங்களை ஒன்னும் சொல்லாது. And it will not speak about certain weakness in your life. பரவாயில்ல அதாவது பிசாசு ஓடு வியாதி சுகமாகுது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. It is all right, the sickness getting healed, the devil is running, they will continue to run. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, when a particular time comes, அந்த சத்துரு எதிர்ப்பான். that enemy will resist. பின்னால இருக்கிற நம்முடைய பலவீனத்தை உண்டாக்குற சத்துருனா அவன் அங்க இருந்து சிரிப்பான். ரெண்டு கடையில மாட்டிக்கிடுவான். And the enemy who form the weakness in us at the back, it will be laughing and we will be in between two. லேசா மிதிச்சு போட்டுரும். Easily it will destroy us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால ஒவ்வொரு அடியும், every step what we take, நாம் தேவனை முன்ன வைத்துக் கொண்டு, keeping our God before us, நம்முடைய சத்துருவை மேற்கொண்டு நாம் போக வேண்டும். overcoming our enemy, we must press forward. நம்முடைய சில காரியங்களை
சில பாவங்களை பின்தொடர விடக்கூடாது. Certain sins we should not allow that to follow after. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand நீ that. பரவாயில்லை என்று சொன்னால், And if you say it is all right, எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான்? why is he running? ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு போன உடனே ரெண்டு பக்கம் வச்சு உன்னை நெருக்கிறதுக்காக. Till a particular border reaches, he will be in between these two. அப்ப இந்த கூட்டத்தினுடைய சுபாவம் என்ன? What is the character of this group? அது பெரிய பொல்லாத ஆவியுடைய சேனை. They are the host of the great wicked spirit. அது என்ன செய்யும்? What it will do? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட விடாது. That will not permit you or allow you to be strengthened in the Lord and the power of His might. உன்னை பலவீனனாகவே வைத்திருக்கும். Always He'll keep you weak. அப்ப சர்வ தேவனுடைய ஆயுதத்தை எடுத்து நீ உபயோகிக்க மாட்டாய். தேவனுடைய ஆயுதங்களை எடுத்து உபயோகிக்க மாட்டாய். Then God will not make use of you. ஜெபிக்கலாம். You may pray. ஆனா அதுக்கேற்ற ஜெபம் இருக்காது. And prayer accordingly it will not be seen. வசனத்தை சொல்லலாம். You may say the verses. அதுக்கேற்ற ஒரு வல்லமை இருக்காது. And you will not have a power pertaining to that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. சமாதானத்தை பற்றி பேசலாம். You can speak about peace. அதுக்கேற்ற ஒரு பாதரட்சை இருக்காது. And you will not have a footwear according to that. ஆனா ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது, But when a particular occasion comes, ரெண்டு பக்கம் அது நெருக்கும். that will constrain you both the sides. ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி நம்மை சரிப்படுத்திக் கொண்டே முன்னேற வேண்டும். That is why every day humbling ourselves and setting right, and we must press forward. என்றால் ஒரு துஷ்ட பொல்லாத ஆவியுடைய சேனை எவன் கவனீனமாக ஜீவிக்கிறான் என்பதை விளங்கி அவனை முற்றுகை போட்டு அவனை அழிக்கிறது காத்து கொண்டிருக்கிறான். Army of the wicked spirit just watching who is weak and how you can destroy him is waiting there. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாலு வல்லமையையும் பாதப்படுத்தி கீழானார். But Lord Jesus Christ put all these four groups under His feet. அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். He was humble. எதை செய்தாலும் வெளியரங்கமாக சொல்ல வேண்டாம் என்று அவர் மறைந்து ஜீவித்தார். Whatever he did, he told them not to say outside, and he lived a hidden life. மரண பரியந்தம் தன் மேன்மையில தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். And he confirmed his greatness till the very end, death. எவ்வளவுதான் பொல்லாத ஆவியுடைய சேனைகள் வந்தாலும் அவற்றிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமையானது அவைகளெல்லாம் துரத்திட்டு. Whatever was the army of the wicked spirit, the power which proceeded out of him, he drove them all away. எந்த மனுஷனுக்கு பணிவிடை செய்வதற்காக இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே வல்லமைகள் இப்போது மனுஷனுடைய சத்ருவாக உலகத்தில் கிரியை செய்கிறது. And these angels who have been created to be the ministering spirit unto man, now the same thing is working as an adversary, enemy unto man. இந்த நாலு கூட்டத்தை நடத்துறவன் தான் பிரதான பிசாசு. அவன் தான் வலிச்சேர்ப்பம். அதான் அவன் தான் வெளிப்படுத்த 12 சிவப்பான சர்ப்பம். The person who is leading all the four groups is the red dragon, which is mentioned in the Revelation 12th chapter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of இந்த God. நாலு பேரை நடத்துறவன் அவன். He is the man who is conducting all the four groups. அந்த சாத்தானை தான் ஆண் பிள்ளை ஜெயித்தார். And that Satan only the man child overcame. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் மரணத்தை அது ஜெயமாக விழுங்கிச்சு. That only swallowed death in victory. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அதனால இந்த நாலு வல்லமையில தேவன் ஒரு மேலான ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். ஆனா அவைகள் எதிராளியாக போய்விட்டார்கள். With a great purpose God created these four powers, but they turned out to be enemies. இப்பொழுது அங்கே போற மனுஷனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை மனுஷனுக்குள்ள தூண்டி அவர்களை நஷ்டப்படுத்துகிறார். Persons who are going to that place inducing these evil things into them, and they are making suffer a loss. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். We should be watchful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இவைகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். God is giving us grace to overcome these. அதனால்தான் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதித்து போடுவாராக. That is why it is mentioned, the very God of peace will bruise the Satan under your feet. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். Don't give room unto devil. அவனை எதிர்க்க அவருடைய சத்துவத்தின் வல்லமையினால நரம்புங்கள். For you to resist, be strengthened by the power of His might. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அப்பொழுது இந்த வல்லமையில நாம் ஜெயித்து நாம் சிங்காசனத்துக்கு தகுதியாக மாறலாம். Then we can overcome these powers and may be worthy to inherit the throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் தேவதூதர்களை உண்டாக்கினார். God created the angels of God. அவர்களை ஒரு பரீட்சையின் காலத்துல வைத்தார். He kept them in the time of training. அந்த பரீட்சையின் நாட்கள்ல சிலர் அதுல நின்று பிடித்தார்கள், சிலர் தவறி விட்டார்கள். During the time of training, some people stood up, but some people fell. அவர்கள் தான் பிசாசாக மாறினார்கள். Those who fell only became devils. அதன் நிமித்தம் தான் பூமி இருளடைந்தது. And through them the earth was filled with பூமி darkness கரடுமுரடாயிற்று. and filled with all kinds of stony places. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு விரோதமாக அந்த வல்லமைகள் கிரியை செய்தது. And that powers are working against the creation of God. எப்படியாவது மனுஷனை சிருஷ்டிக்கப்பட்டால் அவனை வீழ்த்த வேண்டும். Some or the other man who was created, it is to be put down. என்று அவைகள் காத்து கொண்டிருந்தது. And these spirits were waiting. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி
ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்தார். But putting everything in order, God created Adam. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனால இந்த வல்லமையினால் அவனும் வீழ்த்தப்பட்டான். Because he never accepted the word of God, he was put down by this power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா கர்த்தர் மறுபடியும் நம்ம ரட்சித்து பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு போறது சுதந்திரம் கொள்வதாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். Once again saving us, anointing us with the Holy Spirit for us to go to that place. God is preparing us. பெருமை நமக்கு வேண்டாம். Let us not have pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யார் தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உயர்த்துவார். Those who humble, God will exalt them. யார் கீழ்ப்படிகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உயர்த்துவார். Those who obey, God will exalt them. யார் அவருடைய இரத்தத்துக்குள்ளும் துதிக்குள்ளும் தசுதோலுக்குள்ளும் மறைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உயர்த்துவார். Those who are hid in his blood under the badger skin, under his praises, God will lift them up. யார் தங்களுடைய அழைப்பு இது, தங்களுடைய ஊழியம் இது, தனக்கு இருக்கிற மகிமை இது, தனக்கு இருக்கிற மேன்மையான இது என்று அந்த மேன்மையில நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். Those who abide in the greatness of their calling and of the ministry and of the doing, they God will exalt. எவர்கள் பலவிதமான பொல்லாத துஷ்ட வல்லமைகள் போராடும் போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கழுகளை போல தன்னுடைய பலத்தை புதிதாக்கி சத்துருவோடு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். Many powers comes and working against them. The people who stand in the presence of God like the eagle, who renew the strength, God will exalt them. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. எவ்வளவுதான் பொல்லாத ஆவியுடைய சேனை இருந்தாலும், Though no matter what kind of the army of the wicked spirits may be, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். be strengthened in the Lord and in the power of his might. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எண்ணெயில நமக்கு சுகம் கிடைக்கிறது உண்மைதான். It is true that we get healing through the oil. ஒரு முன்மார்க்கச்சை போட்டால் சுகம் கிடைக்கிறது உண்மைதான். If an apron or handkerchief is placed on you, you get healing. That is true. அது நம்முடைய ஆரம்ப நாட்கள்ல நம்மளை கொண்டு வர்றதுக்காக கர்த்தர் செய்யற ஒரு வேலை. In our beginning days, for us to be brought to this place, it is a work what God is doing. எல்லா மனுஷனையும் அப்படித்தான் செய்கிறார். Every man is doing like that. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சத்தியத்தை அறிந்த பின்பு, After being anointed, after understanding the truth, அந்த அறிவுக்கு ஏற்ற ஒரு வல்லமையும் ஒரு ஜீவனும் நமக்குள்ள உருவாக வேண்டும். according to understanding, a power and life should be formed in you. அப்பொழுதுதான் சாத்தான் ஓடி போவார். Then only Satan will run away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இல்லாவிட்டால் சாத்தானை எதிர்க்க இயலாது. Otherwise, you cannot resist Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி இந்த 4 வல்லமைகளும் இந்த நாட்கள்ல விழுந்த ஆவிகள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக பொருளுக்கு விரோதமாக கிரியை செய்யும். These 4 powers, this fallen spirit in these days, they are working against the church of God. இந்த ஆவிகளுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும் என்றால், And if we had to say that this spirit has got nothing to do with us, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள சம்பவித்திருந்தால் அவைகளை நினைத்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒரு நொறுங்குண்ட இதயத்தோடு தேவ சமூகத்தில் குற்றங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி சமாதானம் உண்டாகும். the things have been spoken unto you. If these kind of things have taken place in your life, repenting for that and asking for forgiveness, and with a bitterness of mind, crying and getting reconciled, we must ask space from God. குற்றத்தை மன்னிக்கலன்னு சொன்னார், அது ஒரு பெருமையின் ஒரு பகுதி தான். To forgive, not be able to forgive the mistakes, that is an aspect of pride. அவன் ஒப்புரவாக சொன்னார், அது பெருமையின் ஒரு பகுதி தான். And he is not getting reconciled means that is also an aspect of pride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா கிறிஸ்துவின் ஆவி என்ன சொல்லும்? But the spirit of Christ, what it will say? நான் தாழ்மையா இருந்தது போல நீ தாழ்மையாயிரு. As I am humble, you also be humble. நான் மறைந்திருந்தது போல நீனும் மறைந்திரு. As I forgive, you also forgive. நான் என்னை பற்றிய நோக்கத்தில் கடைசி வரைந்து நிலைத்திருந்தது போல அந்த மேன்மையை காத்துக்கொண்டது போல நீனும் மேன்மையை காத்துக்கொள். With what purpose I was brought and I kept that thing till the very end, you also keep up that greatness till the very end. முழுச பாதாள மரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு போராடினாலும் ஆவியுடைய சேனைகள் போராடினாலும் அவர் தன்னுடைய வல்லமையின் உள்ள வார்த்தையினால் துரத்தின போல நீனும் உன்னுடைய வல்லமையின் வார்த்தையினால் துரத்து. As the spirits of the hell and the wicked spirits worked against the Lord Jesus Christ, and by the power of his word he drove them away, you also with the power of this word you drive them away. வலிச்செற்பத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை உனக்குள்ள உருவாகட்டும். வலிச்செற்பத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஜெயிச்சி உருவாகட்டும். Let a spirit of victory be formed in you so that you'll be able to overcome the red dragon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வலிச்செற்பத்தை கண்டு பயப்படுறதுக்கு அல்ல. It is not to forget to be afraid of the red dragon. அந்த பிள்ளையுடைய கண்கள் தேவனிடத்திலும் அவருடைய சிங்காசனத்திலும் இருந்தது. The eyes of that man child was towards God and towards the throne. அவனுடைய கண்கள் வலிச்செற்பத்தின் மேல் இல்ல. Eyes was not focused on the red dragon. வாசிங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? இந்த வலிச்செற்பம் என்ன நீக்கி, வலிச்செற்பம் அங்க முன்ன நின்று கொண்டு இருக்கு. The red dragon now is standing before. ஆனா எனக்கு
இந்த எல்லா மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஒரு இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். For me, Jesus Christ, who overcame the hell and death, now he is seated on the right hand of God. அவர் என்னை ஆண் பிள்ளையா உருவாக்குகிறார். He is forming me as a man child. அதற்கேற்ற கிருபையும் சத்தியமும் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து அபிஷேகத்தோடு எனக்குள்ள வருகிறது. Every day grace and truth is coming unto me through the anointing. என்னுடைய பார்வை சிங்காசனத்திலும் சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தர் மேல். My sight is only upon the throne and upon the Lord who is seated on the throne. சேவான் வலது பாரசத்தில் இருக்கிற கர்த்தரை பார்த்தது போல. As Stephen saw God seated on the right hand of கண்களை தேவனுடைய வலது பாரசத்துக்கு நேராக ஏறெடுங்க. Focus your eyes towards the God on the right hand. உங்களை பயமுறுத்துகிற சர்ப்பத்துக்கு நேரா அல்ல. Not towards the dead dragon which is making to be afraid. அப்பொழுது நீங்கள் பயந்து கலங்குவீர்கள். Then you'll get afraid and be troubled. அவன் பலவிதத்தில் குற்றம் சாட்டுவான். He will accuse you in many ways. மன்னித்த பாவத்தை கொண்டு வருவான். The sins which is forgiven, he'll bring it to சகோதரர் மேல குற்றம் சாட்டுவான். And the brother was forgiven you, he'll accuse him. சத்தத்தை கேட்டால் அவன் நாம் நஷ்டப்பட்டு போவோம். If we hear his voice, we will be lost. அவன் மனசுல கொண்டு வர பல விதங்களை நாம் கண்டால் நஷ்டப்பட்டு போவோம். If we see the thing what is bringing in our mind, we'll get lost. அவனை காணவோ அவனுடைய சத்தத்தை கேட்கவோ தேவன் நம்மை உன்னதத்தில் வைக்கவில்லை. God has not kept us in heavenly places either to see him or to hear his voice. ஒரு மகிமையான சுவிசேஷம் நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்க. For the glorious gospel to shine in our heart. கிறிஸ்துவின் அறிவாய ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்க. The light of the knowledge may fall in பர்வதமாய கர்த்தரை நோக்கி ஏறெடுக்க. Look unto the Lord look unto the Lord. கர்த்தர் உன்னதத்தில் நம்மை வைத்திருக்கிறார். God has kept us in the heavenly place. நேரம் அவரை பாராதபடி சத்துரை பார்த்து நாம் கலங்கி இருப்போம். If we look unto the enemy or the red dragon, we'll get troubled. அது நம்முடைய பலவீனம். That is our weakness. அதை விட்டு விடுங்க. Leave that. தேவனுடைய வலது பாரசத்தை நோக்கி பாருங்க. Look unto God who is on the right hand. ஒத்தாசைவரும் பர்வதமாய கர்த்தரை நோக்கி பாருங்க. And look unto the mountain of the Lord who is by faith. அங்கிருந்து ஜெயசியும் கிருபையும் வந்து கொண்டே இருக்கிறது. From the victorious life and grace is proceeding. சபை ஆண் பிள்ளையா உருவாகிறது. And the church is formed as a man child. ஒவ்வொருவரும் தனித்தனியா ஆண் பிள்ளையா உருவாகிறார்கள். Every one personally individually they be a man child. சிங்காசனத்தின் மேல் பார்வை இருந்தால் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தது. If you have only sight towards the throne, you can be seated on the throne. வலிச்சற்பத்தை பார்த்திருந்தா வலிச்சற்பம் அது வாய்க்குள்ள கொண்டு போயிருக்கும். And if you look unto the red dragon will defeat you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னதத்திலே இருக்க வேண்டும். You must be in the heavenly places. யுத்தம் நடக்கிற இடத்திலே இருக்க வேண்டும். And you must be in the battlefront. அது ரெண்டு வலது பாரசத்தையும் பார்க்க வேண்டும். At the same time you must see the right hand also. பூமியிலே இருந்தால் அது பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு யுத்தமே இருக்காது. And if you are on this earth, we are no war at all, you need not see that place. வலிச்சற்பம் பூமியில யார் இருக்காங்களோ அவங்களோட நோக்கி யுத்தத்துக்கு போகாது. This red dragon, those who are living on this earth, it will not go to touch them. யுத்தத்துக்கு போனா அதெல்லாம் அவனுடைய நேரம் எல்லாம் வீணு. If you go to fight against them, time is in waste. ஆனா சாத்தான் அவங்ககிட்ட ஒன்றும் போகாது. Satan will not go against them. அவங்களெல்லாம் மூடி வச்சிருவான். He will keep them all on this earth. கடைசி நேரத்துல முன்னும் பின்னும் நின்று இருப்பான். நீ இங்க போன இப்படி கொள்ளையடிச்ச, நீ அங்க கொள்ளையை நோக்கி போற, ரெண்டுக்கு இடையில நிற்பான். Final days he will be standing before and after and accuse them by telling you went to rob this place, you went to slay in this place, and tell him, accuse them like that. முன்னும் பின்னும் நாம் சுத்தமா இருக்க வேண்டும். Before and after we should be clean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களை நாம கர்த்தர் வைக்கிறார், நமக்கு கொடுக்கிறார்? Why God is keeping us these kind of meetings? நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக. In order to sanctify us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தாவே, என் முன்னாலும் எனக்கு பிரகாசம் இருக்கிறது. Lord, there is a brightness before me. பின்னாலும் எனக்கு வெளிச்சம் இருக்கிறது. Even light is after me. எனக்குள்ள அந்தகாரம் இல்லை. There is no darkness, நீ Lord. எனக்கு மன்னித்து விட்டீர். You have forgiven me, Lord. நான் ஒப்புரவாகி விட்டேன். I reconcile. எனக்கு ஒரு சுத்தீரியம் இருக்கிறது. Lord, now I am sanctified. என்று நம்மை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். Like that. உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். Like that we must confirm ourselves in this. ஆனால் தான் உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன். That's why he says, I will give you a new heart. அப்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. A commandment is like that. அது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான அபிஷேகம் வரும்போது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். While we are saved, taken baptism, received anointing, Lord is giving us that. அப்பொழுது நாம் உண்டு பண்ணி கொள்கிறோம். Now we confirm that. அவர் கொடுக்கிற பகுதி நாம் உண்டு பண்ணுற பகுதி ரெண்டும் சேர வேண்டும். The aspect where he is giving and the aspect where we confirm, the both should be joined together. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In other place what it is? உங்களுக்கு நவமான இதயத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். You must create a new heart in you. நீ தாழ்த்தி அந்த இதயத்தில் இருக்க அந்த கசப்பு, எரிச்சல், கோபங்கள் எல்லாம் உறிஞ்சால் தான் உண்டாக்க முடியும். Humbling yourself, putting away the bitterness, pride and anger in your heart, then only this will be formed. ஆனால் தான் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். That is why it says you create. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த விழுந்த 4 கூட்டமும் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. All these 4 groups of people who have fallen fighting against us. ஆனால் அந்த 4 கூட்டத்தை ஜெயித்து ராஜாவும் கர்த்தாவாகிய இயேசு உயர்த்தப்பட்டார்.
winning all the four groups of people. He was exalted as the Lord of Lords and King of Kings. அந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான். The prince of the world was casted out. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினால் அழித்தார். And through his death he destroyed the person who had power over the death. பிசாசின் கிரியையை அழிக்கிறதுக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். Son of God was manifested to destroy the works of the evil spirit. அந்த விசுவாசத்தினால நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும். With that faith we must cleanse ourselves and we must overcome it. கர்த்தாவே ஒவ்வொரு நாள் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன். Lord, every day I am இன்னும் முற்றிலும் நான் ஜெயம் கொள்வேன். And totally I will be the overcomer. அந்த அறிக்கை தான் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. And this kind of confession is அதுதான் நம்முடைய மனதில் இருக்கிறது. That is in our mind. அதுதான் நம்முடைய வாயில் இருக்கிறது. That is in our mouth. அப்படி முற்றிலும் ஜெயத்தை பெற்று கர்த்தரிடம் போய் சேருவோம். Then we will be totally overcomers and we will join the Lord. கர்த்ததாமே உதவி செய்வாராக. May God help us for this. எல்லாரும் உங்களை தாழ்த்துங்க. All of you humble yourself. பெருமையான ஒரு இதயம் வேண்டாம். Don't have a pride heart. மற்றவர்கள் காணக்கூடிய மினுக்கு நமக்கு வேண்டாம். And let us not have any brightness for others to see us. பல பொல்லாத ஆவியுடைய சேனைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். And let us not be tired looking at the wicked spirits. உங்கள் மேன்மையிலிருந்து நீங்கள் அந்த இடத்தை விட வேண்டாம். Don't leave that excellent place. அதை நீங்கள் உங்களை நம்ம காத்துக் கொள்ளுங்க. You keep yourself. இதிலாவது நீங்கள் தவறி இருந்தால் and if you have fallen in இன்றைக்கே ஒரு நறுகுண்ட நொறுங்குண்ட இதயத்தோடு கர்த்தரிடம் போங்க. with a broken and a contrite heart go to the Lord. இன்றைக்கே போய் மன்னிப்பு கேளுங்க. Ask the Lord for forgiveness. இன்றைக்கே போய் ஒப்புரவாகுங்க. Today you get reconciled. அத்திரபகரபகதுராலியா செபிகரபகம் தினாகரபகம் செபிகரபகரபகதுராகரபலாரியா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. Hearken unto the word of the Lord. அவருடைய ஆவியானவருக்கு செவி கொடுங்க. Hearken unto the spirit of அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க. Hearken unto his counsel. கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, we are humbling ourselves. மலைகள் குளங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. Lord, you fill, let the pond be ஒரு filled. புதிய இளைப்பாறுதலை தாருங்க கர்த்தாவே. Lord, give us a great ஒரு rest. புதிய ஜீவியத்தை தாருங்க கர்த்தாவே. Give us a new life, Lord. அத்திரமாலா கதுரா கரபா கதுராபலாரியா ஹalleluya ஹalleluya பிராவை போல சாந்தமும் சுத்தம் உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கி மண்ணில் பரன் இயேசு போல் மாற்றிடும் இன்றைக்கு ஈசனேசுவோடு நிற்பேன் என்றும் என்றைக்கோ புண்ணியனை பூமியில் பிராவை போல சாந்தமும் சுத்தம் உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கியே மண்ணில் பரன் இயேசு போல் மாற்றிடும் புண்ணியனை பூமியில் பிராவை போல சாந்தமும் சுத்தம் உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கியே இயேசு போல் மாற்றிடும். ஹalleluya ஹalleluya ஆமென். மினுக்கு வேண்டாம், பெருமை வேண்டாம் கர்த்தாவே. மினுக்கு வேண்டாம் கர்த்தாவே, பெருமை வேண்டாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுடைய மேன்மையை நாங்கள் இழந்து போக வேண்டாம். எங்களுடைய சுயாபுத்திரசுகாத்தை இழந்து போக வேண்டாம். எங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போக வேண்டாம். அவைகளை நாங்கள் உறிந்து போட வேண்டாம். நிர்வாணியாக நாங்கள் காணப்பட வேண்டாம். இயேசுவே 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 எங்களை வஸ்திரம் தடுப்பியும் எங்களுக்கு தாழ்மையை தடுப்பியும் கர்த்தாவே. ஹalleluya செபிகரபகரபகதுராலியா ஹalleluya 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 சபகரபகந்தினாகரபலாரியா ஆமென் ஆமென் ஆமென். என்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பிலே பரிசுத்தமுடன் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலகத்தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவை தெரிந்து கொண்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, முந்தின நிச்சயத்திலே நீ திரித்துராய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் நாள் வரைக்கும் நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தூதனுடைய விழியை குறித்து கத்தாவே எங்களோடு பேசி நீர் எங்களை எச்சரித்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதிகாலையின் மகையான போல கத்தாவே நாங்கள் பெருமைக்கு இடம் கொடுத்து விழுந்து போகாமல்
ஆண்டவரே இப்படி வெளி நட்சத்திரமாக இயேசுவை போல மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள அடியார் கேவலமான கிருபை கொடுக்கணுமே. சோத்திரங்க தாவே காப்பாற்றுக்கு அபிஷேகம் என்று கேரும் தன்னை அழகினாலும் மெனுக்கினாலும் தன்னை கெடுத்து கொண்டான். ஆனபடியாக தாவே நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும் நீர் எங்களை பாவிக்கும் போது எங்களுக்குள்ளே தாவே வரங்கள் தாளங்கள் கிரியை செய்யும் போது நாங்கள் அதை வெளிப்படுத்தாமல் மனுஷரை புகழ்ச்சியை விரும்பாமல் நன்றியுள்ள இதயத்தோடும் ஆமத்தை மயப்படுத்திக் கொண்டு மக்கள் மறைந்திருக்க அடியாருக்கு உதவி செய்யணுமே. சோத்திரங்க தாவே ஆதி மேன்மை காத்துக்குள்ளே போல அல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய அபிஷேகத்தின் மேன்மை உணர்ந்தவளாக எங்களுடைய சுதந்திரத்தின் மேன்மை உணர்ந்தவளாக எங்களுடைய ஜீவித்தை காத்துக்கொள்ள அடியாருக்கு இளமான கிருபைதாரும் சுவாமி எங்களுக்கு விரோதமாக சகல சத்துணை வல்லமனை மேற்கொள்ள முடியாக பொல்லாதாவின் சேனை எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் போது நாங்கள் உண்மை போல அவர்களை மேற்கொண்டு தாவே ஜெயாளிகளாய் மாறும்படி இந்த நாட்களில் கத்தரினோடு சத்தத்தின் வல்லமையில் பெறப்பட அடியாருக்கு உதவி சொன்னவே. எமக்கு சோத்திரங்க தாவே நீர் எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவரே பிதாவினால் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொண்டது போல நாங்கள் உங்கள் தாவே உண்மை போல ஜெயாளிகளாய் மாறி அம்மோடு கூட சிங்காசனத்தை சுதந்திரித்துக் அடியாருக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆசிரியம் அடியார் மித்திரமான பரிசுத்தின் வேலை நடைபெற்றுக்கு தாவே கத்துடைய வரேக்கென்னும் கத்துடைய பந்திக்கென்னும் தகுதிப்படுத்தும். துதிகனமயம் உண்மைக்கே செலுத்தும்.